இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஏன் பொறுமையா இருக்க வேண்டும். ஆவியானவர் உணர்த்தின வசனம் தீத்துவுக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 3 வசனம் 2. ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. To speak evil of no man, to be no brawlers, but gentle, showing all meekness unto all men. Titus chapter 3 verse 2. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதுகிறார். யாரையும் தூஷிக்க கூடாது, அவர்களோடு சண்டை செய்யக்கூடாது. இன்னும் அவர் சொல்றாரு, எல்லா மனுஷர்களிடத்திலும் பொறுமையா இருக்க வேண்டும், சாந்த குணத்தை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு அவர்களுக்கு நினைப்பூட்டு, நீ அவங்களுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு தீத்துவுக்கு தெளிவாக எழுதியிருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், மற்றவர்கள் நமக்கு எதிராக நடந்தாலும் ஏதாவது குழப்பம் ஏற்படுத்தினாலும் ஏன் பொறுமையா இருக்க வேண்டும்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது பொறுமை அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் நினைக்கலாம், பிரதர் நமக்கு எதிரா, அதாவது வேண்டாத காரியத்தை ஒரு இடத்துல ஒருத்தர் பண்ணுனா எப்படி பிரதர் பொறுமையா இருக்க முடியும்? நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி, அதாவது சில இடங்கள்ல கோவப்பட்டு தானே ஆக முடியும் அப்படின்னு நினைக்கலாம். நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிளாட்ஸ்ல எங்களுக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் ஏஜ்டான ஒரு அங்கிள் அவங்க ஃபேமிலியோட இருந்தாங்க. அவங்க நிறைய நேரம் சர்ச்சுக்கு போயிட்டு பிரேயருக்கெல்லாம் போயிட்டு லேட் நைட்டு வருவாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்மகிட்ட சொல்லுவாங்க, தம்பி நேற்று வந்தேன், வாட்ச்மேன் பயங்கரமா குடிச்சிட்டு படுத்திருந்தான், அவ்வளோ நேரம் நான் நின்று ஆன் பண்றேன், இருந்தாலும் சவுண்ட்லாம் கேட்கல, நானே திறந்து வந்தேன். சில நேரத்துல அவனை பார்க்கிறேன், பயங்கர எனக்கு ஆத்திரமா வருது, இருந்தாலும் என் மனசுக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு அப்படியே அந்த இடத்த விட்டு நவுண்டு வந்துருவோம் தம்பின்னு நிறைய வாட்டி இந்த மாதிரி சொல்லி இருக்கிறார். நம்ம இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இதை போன்ற ஒரு காரியத்தை தான் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீங்க யாரையும் தூஷிக்க கூடாது, திட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது, இன்னும் பொறுமையா இருக்கணும். யார்கிட்ட அப்படின்னா எல்லா மனுஷர்கிட்டையும் சாந்த குணத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னு தெளிவாக எழுதியுள்ளார். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஒருத்தன் எனக்கு ஏதாவது ஒரு இடையூறு செய்யறான், பிரச்சனை பண்றான், அந்த இடத்துல நான் எதுக்காக பொறுமையா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு அடுத்த வசனத்துல அவர் தெளிவாக சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, நீங்களும் இதுக்கு முன்னாடி முற்காலத்தில் அப்படின்னு குறிப்பிடுகிறார். இந்த முற்காலத்தில் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்னாடி. அப்போ நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம் அப்படின்னு அந்த இடத்துல எழுதுறார் அப்படின்னா, நம்ம கீழ்ப்படியாதவர்களும் கபடு உள்ளவர்களும் நம்ம பிரச்சனை பண்றவங்களா இருந்தோம். எல்லா பலவிதமான இச்சைகளினாலே இழுப்புண்டு பாவம் செய்கிறவங்களா இருந்தோம், அநியாயம் செய்கிறவர்களா இருந்தோம். அப்படி இருந்த நாம இப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு இந்த நிலையில இருக்கோம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைங்களா இருக்கோம். அப்படியானால் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமே, தவறு செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவங்க, இன்னும் விபச்சாரம் செய்கிறவங்க, இன்னும் என்ன காரியம்னாலும் சரி, அப்படி பண்றவங்க நாம எப்படி தேவனால ரட்சிக்கப்பட்டோமோ அதை போல் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவால சந்திக்கப்படுவார்கள். அப்போ அவங்க இந்த எல்லா தீய குணத்தையும் விட்டுட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள். இப்ப அவங்க அறியாமையில் இருக்கிறார்கள். தேவன் எதற்காக என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எதுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, இது தெரியாத காரணத்தினாலதான் துர்க்குணம் உள்ளவர்களாய் நாம எப்படி முற்காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்தோமோ அதை போல் இப்போ இருக்காங்க. சோ என்னை போல் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நான் இருக்கிற மாதிரி இன்னொரு காலத்துல அவங்க இருப்பார்கள். ஆகவே நாம அவங்க என்ன செஞ்சாலும் சரி, அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது, அவங்கள தூஷிக்க கூடாது, அவங்களோட பொறுமை பாராட்ட வேண்டும், நம்முடைய சாந்த குணத்தை காண்பிக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை உமது இரத்தத்தினால
மீட்டெடுத்தீர் தகப்பனே. அப்பா, அநேக பாவங்களுக்குள்ளாய் நாங்கள் சிக்கி கொண்டிருந்தோம், எங்களை நீங்க விடுதலை செஞ்சீங்க தகப்பனே. அதை போல தகப்பனே, இன்னைக்கு அநேகர் விடுதலையை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறதை ஆவியானவரே நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அப்பா, அத்தகைய ஜனங்களை நாங்க எந்த விதத்திலும் நாங்க தவறா நினைக்க கூடாது, அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. உமது அன்பை அவங்களுக்கு முன்பாக நாங்கள் வெளிப்படுத்த, அதன் மூலமாய் அவங்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க, எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க. ஆவியானவரே முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம், பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.